எனி எந்த இடத்துல நம்ம சம் யூஸ் பண்ணோம், எந்த இடத்துல நம்ம எனி யூஸ் பண்ணோம், இதுக்கு ஆக்சுவலி என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது கேட்குறதுக்கு. Let's see that. Hi, I'm Sneha. Welcome to Capshine. Capshine is a revolutionary learn it together English fluency program. Capshine oda English kathukkuradhu is easy, quick, fun and affordable. We promise a brand new you in 6 months or less. Okay. Some, any அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் வந்து நம்ம கேட்குறோம், இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளே காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ சம் எனி இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லையுமே யூஸ் பண்ணலாம். அதாவது கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அது என்னன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஆர் எக்ஸாக்ட் நம்பர் when we don't know the exact number or quantity, அதாவது இவ்வளோ தான் இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு, ஆர் இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு தெரியாத போது நம்ம சம் அண்ட் எனி யூஸ் பண்ணலாம். ஓகே, கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா என்ன? பென், பாய், சேர், ஃபோன், ட்ரெஸ் இது எல்லாமே நம்ம வந்து எண்ணி கவுண்ட் பண்ணலாம். ஸோ வி கேன் சே யூனோ 2 பென்ஸ் இருக்குது, இவங்கக்கிட்ட வந்து 5 ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, 10 பாய்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டான்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக எண்ணி கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே கவுண்டபிள் நவுன்ஸ், அதாவது நம்மளால் எண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் நம்ம சம் எனி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள்னால் என்ன? வாட்டர், மில்க், பெயின், ரைஸ் இது எதுவுமே நம்மளால் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. குவான்டிட்டி, ஸோ வாட்டர், மில்க் எல்லாம் வந்து குவான்டிட்டி. பெயின் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி எனக்கு 7 பெயின் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, கரெக்டாக? அண்ட் ஆல்சோ ரைஸ் வந்து அவ்வளோ இருந்தாலும் நம்ம ரைஸ் வந்து எப்படி வாங்குகிறோம்? ஒரு குவான்டிட்டி கணக்கில் வாங்குகிறோம், கிலோ அப்படி தானே வாங்குகிறோம். ஸோ வி காண்ட் கவுண்ட். ஸோ இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, ஸோ சம் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம்? there are some biscuits in the box. ஸோ ஒரு பாக்ஸில் வந்து பிஸ்கெட்ஸ் இருக்குது. பிஸ்கெட்ஸ் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், ஆனால் we don't know exactly அந்த பிஸ்கெட்ஸ் அந்த பாக்ஸில் எவ்வளோ பிஸ்கெட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த இடத்துல we say some. I have some money in my wallet. ஸோ இந்த இடத்துல நம்ம சம் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்? உங்கள் வாலெட்டில் உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, யாராவது உங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கா அப்படின்னு கேட்போம். என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்வீங்க, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் சம் யூஸ் பண்ணுறோன்னா, மேபி உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது, சரி நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குது காசு பாக்கெட்டில் அப்படின்னு தெரியல, ஆர் உங்களால் வந்து நீங்கள் மேபி கம்ஃபர்டபுளாக இல்லை இன்னொருத்தர்கிட்ட உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது வாலெட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ யூ வில் ஜஸ்ட் சே யா ஐ ஹாவ் சம் மணி அப்படின்னு அதோட சிம்பிளாக முடிச்சிடுறீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சம் யூஸ் பண்ணுறோம். ஐ ஹாவ் சம் ஃபேத். சம் ஃபேத்னா என்ன? நம்பிக்கை. ஸோ அதை வந்து கவுண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த குவான்டிட்டி அதெல்லாம் தெரியாது. இந்த இடத்துலையும் we will just say எனக்கு கொஞ்சம் ஃபேத் இருக்குது, எனக்கு வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது we say the word some. அடுத்தது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine 30 day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்லி ஆகணும். நீங்கள் capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த 30 day ஃப்ரீ ட்ரையலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் இன்டராக்ட் பண்ணி உங்கள் இங்கிலீஷ் வொக்காபுலரி இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெய்லி மைக்ரோ லெசன்ஸ், பர்சனல் கோச், கஸ்டமைஸ் ஃபீட்பேக் அண்ட் லைவ் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தது என்ன? சம். இந்த வார்த்தையை நம்ம குவெஸ்டன்ஸ் கேட்க போது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? would you like some more coffee? கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்கல்ல, சேம் திங். would you like some coffee? would you like some tea? அதுவுமே கரெக்டு தான். ஏன்னா நம்மளால் வந்து ஒரு குவான்டிட்டி சொல்ல முடியாது. ஓகே, அந்த இடத்துலையும் வந்து நம்ம சம் யூஸ் பண்ணிக்கலாம். do you need some help? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து we say the word some. can I have some juice? நம்ம வந்து இப்போ ஒருத்தரோட வீட்டுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோன்னா வீல் சே எனக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் ஜூஸ் தாங்க அப்படிம்போம். இல்லை கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர், கேன் ஐ ஹாவ் சம் ஜூஸ். வி ஒன்ட் சே எனக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. வி டோன்ட் சே தட் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து வி சே சம் ஜூஸ், எனக்கு கொஞ்சம் ஜூஸ் கிடைக்குமா? ஸோ தட் இஸ் வேர் சம் வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணலாம். எனி, எனின்ற வார்த்தையை ஸ்டேட்மெண்ட்ஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? she does not have any money. இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம எனி யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம சம் யூஸ் பண்ணும்போது என்ன சொன்னோம், ஐ ஹாவ் சம் மனி இன் மை வாலெட், அதாவது என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஷீ டஸ் நாட் have any money. இப்போது நம்ம any and not காம்பினேஷனில் ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம கிட்ட அந்த விஷயம் வந்து ஜீரோ இல்லை அப்படின்னு அர்த்தம். சம் வந்து கொஞ்சம் இருக்குது ஆனால் எனக்கு குவான்டிட்டி தெரியல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் any யூஸ் பண்ண போது, இந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ண போது எதுவுமே இல்லை, அந்த கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். we do not have any space to keep this sofa. எங்கள் வீட்டில் வந்து இடமே இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் we do not have any space, சுத்தமாக இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு we say not have. so not have any, so அந்த not plus any combination means zero. you will have to do the work without any help. ஸோ இந்த இடத்துல நாட் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் இந்த வேலையை நீங்களே தான் பண்ணணும், உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கொடுக்க மாட்டோன்னு. ஸோ அந்த விஷயம் எதை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது, வித்தவுட் ப்ளஸ் எனி, இந்த ரெண்டு காம்பினேஷன் யூஸ் பண்ண போதும் நம்மளுக்கு எதுவுமே இல்லை, அதாவது சுத்தமாக அந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு we say any plus not or any plus without. ஓகே, ஸோ any questions, அதாவது any வச்சு எப்படி நம்ம questions ஃபார்ம் பண்ணலாம். do you want any help, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கல, உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா வேணாமா அவ்வளோதான். does she have any sisters, அவங்களுக்கு ஏதாவது சிஸ்டர்ஸ் இருக்கா அவங்கக்கிட்ட அப்படின்னு கேட்குறோம். ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட சம் சிஸ்டர்ஸ்னு கேட்க முடியாது இல்லையா, பிகாஸ் இட்ஸ் a ஹியூமன் பீயிங், அவங்களுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா. ஸோ எனி நீங்கள் வந்து இந்த could you give me any suggestion to solve this, எனின்றது போது முன்னாடி சென்டென்ஸில் வந்து நம்ம எனி ப்ளஸ் நாட் வித்தவுட் யூஸ் பண்ண போது இது இல்லை அப்படின்னு நம்ம கிளியராக சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் இருக்கா இல்லையா அவ்வளோதான். ஸோ எனி வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் தான் எனி யூஸ் பண்ணுற போது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டசன்ட் மேட்டர் விச் ஒன், அதாவது யூ கேன் பிக் எனி புக் யூ வாண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுவுமே இல்லைன்றதை வந்து இப்போ ரெண்டு ஸ்லைட்ஸில் பார்த்தோம். இந்த ஸ்லைடில் என்ன பார்க்குறோன்னா, யூ கேன் பிக் எனி புக் யூ வாண்ட், அதாவது உங்களுக்கு என்ன புக் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. டசன்ட் மேட்டர், அதாவது இதுதான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல போது நம்ம எனி சொல்கிறோம். ஒன்று இருக்குது இல்லை அவ்வளோதான். அந்த கான்டெக்ஸ்டில் மட்டும்தான் நம்ம எனின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். எனி சாங் இஸ் குட் டு காம் மை பேபி, எந்த பாட்டு வேணாலும் ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க. ஸோ அப்போது நம்ம வில் சே எனி. ஐ கேன் ட்ரா எனி அனிமேட்டட் கேரக்டர், என்னால் என்ன அனிமேட்டட் கேரக்டர் வேணாலும் ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம எனி சொல்கிறோம். ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சம் வந்து ஒரு குவான்டிட்டியை வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல, கொஞ்சம் இருக்குது, ஆர் நம்மளுக்கு அது அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணோன்னு நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அப்போல்லாம் நம்ம வந்து சம் யூஸ் பண்ணுறோம். எனி வந்து இருக்குது இல்லை, அந்த சிச்சுவேஷன்ஸில் we say any. ஓகே, ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி 30 day ஃப்ரீ ட்ரையல் ஜாயின் பண்ணி உங்கள் இங்கிலீஷ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.